பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரோடு ஆண்டவர் கரம் அசைவாட தேவன் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே, இந்த 1ஆம் தேதி 6ஆம் மாதம், இந்த ஏவிஎல் டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களை, அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவாராக. அல்லேலூயா. விசேஷமாக இந்த நாளிலே வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, சங்கீத புஸ்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, சங்கீத புஸ்தகம் 103ஆம் சங்கீதம். தேவனுக்கே மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. சங்கீத புஸ்தகம் 103 5ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எப்படி நன்மையினால் உன் வாயை என்ன பண்றாராம்? திருப்தியாக்குகிறார். சங்கீத புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தேவ பிள்ளைகளே, உன் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். அப்படின்னா உன் வாயை திருப்தி ஆக்கிறதுக்கு காரணம் என்னடான்னா, ஜபிச்சு கொண்டிருக்கிற ஏராளமான ஜபம், உன் வாய் மூலம் ஜபிக்கிற ஜபம் கர்த்தர் கேட்டு என்ன செய்கிறாராம்? திருப்தி ஆக்குவாராக. அல்லேலூயா. அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக, அநேக மாதங்களாக நீ ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உன் வாயை நன்மையினால திருப்தியாக்கி, ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் என்ன செய்கிறாரா? கழுகுக்கு சமானமா உன் வயதை திரும்பவும் என்ன செய்கிறாரு? வாழ வயதை போல கர்த்தர் மாத்துறாரா? ஒருவேளை இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளையே, உன் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நடக்க முடியல, என்னால் வேகமாக நடக்க முடியல, படுத்தா உடனே எழுந்துக்க முடியல, உட்கார்ந்தா உடனே எழுந்துக்க முடியல, பலவீனப்பட்டு கெடுப்பாயானா கர்த்தருடைய வார்த்தை, சங்கீத புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், உன்னை தேடி உன் சரீரத்து மேல் கர்த்தர் அமரச் செய்து உன் சரீரத்தை கர்த்தர் புது பலனாக மாற்றுவாராக. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அல்லேலூயா. ஆமென். உன் வாயை நன்மையினால் திருப்தியா. அப்படின்னா கர்த்தர் செய்கிற நன்மையை சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்? அன்று செய்கிற நன்மைகளை சாட்சி சொல்லணும். சொன்னால் எங்கன்னா தெரிஞ்சிட்டு போதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆவியாண்டவர் எங்களுக்கு சொல்லுவார், சாட்சி சொல்லணும். நீ ஜெபிக்க ஜெபிக்க சாட்சி சொல்ல 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 அநேக ஆத்துமாக்கள் உள்ளம் என்ன செய்யணும்னா புது பலன் அடையும். அல்லேலூயா. புது கிருபை கிடைக்கும், புது ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனுக்கு மகிமை. வாசிக்கலாம். வருஷத்தை நன்மையினால் முடிச்சுற்றின தேவகுமாரன் ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசித்து கேட்கலாம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவனுடைய மகா கிருபை. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சபையில் பேனராக போடணும். அது ஒரு பேனர் இருக்கு தேவ சமூகத்தில். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொடுத்த வார்த்தை நீ விசுவாசிப்பாயனா, ஆண்டவரை நீ நான் பார்த்துக்கிறோமா? முகமுகமா? இல்லை. ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி பார்த்துருக்கிறோமா? இல்லை. நம்ம எதுதான்? வேத வார்த்தை தான் நம்ம பார்த்துக்கின்னு இருக்கிறோம். அல்லேலூயா. இது எல்லாம் சொன்னது யாரு? கடவுளுக்கு கிருபைனால
ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சு இதை விசுவாசிக்கும் போது இதன்படியே கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், இதன்படியே கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறார், இதன்படியே கர்த்தர் பலனை தருகிறார், இதன்படியே துதிக்க வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அசைய வைக்கிறார், தேவனுடைய கிருபையினால் கோணலை செவ்வையாக்கிறார். ஜெபம் செய்து கடந்து போகும்போது வார்த்தை தான் ஆண்டவருடைய கிருபையில எப்போதும் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுவாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல பயப்படாத வார்த்தை இயேசு வருங்க. வாகனத்துல வசனம் இருக்கும், பார்த்து கையெழுத்து வணங்குவாங்க. அவங்க எவ்வளோ பாரத்தில் இருப்பாங்க தெரியல. அந்த வார்த்தையை பார்த்தோன்னே அப்பா நன்றி ஆண்டவரே, அந்த விசுவாசத்தின்படி அந்த வார்த்தை ஆண்டவர் போக செய்வார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த இடத்துல போய் ஜெயத்தை தருவார். அப்போ வார்த்தை என்ற மன்னாவை விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் திருப்தி அடைவது இல்லை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறப்போ நீ ஜெபிக்கும் போது வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கணும். அழணும், ஆண்டவரே இந்த வார்த்தையை சொன்னியே என் தேவனே, உன் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு ஏசாயா 60:20 சொன்னியே. பிடிச்சு ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கணும். அப்போ வாக்கு தத்தங்களை நாம் ஜெபிக்கும் போது நமக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 103 சங்கீதம் 11 கர்த்தருடைய கிருபை வாசித்து பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, எத்தனாயிரம் கிலோமீட்டர் தெரியுமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, தேவ பிள்ளைகளே, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா. அன்பு தேவ ஜனங்களே, அப்ப நீ எவ்வளவுக்கு எவ்வளோ கடவுளுடைய வார்த்தை, சபை, ஊழியக்காரு, கடவுளுடைய அபிஷேகம் பெற்றவங்க, தீர்க்க தரிசனம் பெற்றவங்க, இவங்க ஜெபிக்கிறவங்க, கடவுளுடைய கிருபை, அப்ப பயம் உனக்குள்ள அப்படி ஒரு தெய்வீக பயம் இருக்கும்போது உன் மேல ஆண்டவர், எம் மேல ஆண்டவர் என்ன செய்யறாரா, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியா அவர் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளுமா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. உன் கிருபை சூழ்ந்து கொள்ளும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனுக்கு பயப்படுறியா, மனுஷனுக்கு பயப்படுறியா, பேய் பிசாசுக்கு பயப்படுறியா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன்னை வாழ வைத்த தெய்வம் சொல்றதை கேட்கறியா, தேவனை விட்டு தூரம் போய் துன்மார்க்கத்துல வாழற மனுஷனை சொல்றதை கேட்கறியா? யார் சொல்றதை கேட்கிற? யாருக்கு பயப்படுற? யாருக்கு பயப்படுற? தேவ பிள்ளையே, ஆண்டுடைய மகா பெரிய கிருபையினால் நீ கர்த்தருக்கு தான் பயப்படணும். மனுஷனுக்கு நீ பயந்தேனா உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா? உன்னை மூட்டை கட்டி கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சதுனால உன்னை அப்படியே தலையை மொட்டடிப்பான். ஆமா, பயந்துட்டேன்னு வச்சுக்க, சரியா போச்சுக்காத. உன் காரியம் நீதியா நியாயமா இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க, கர்த்தருடைய கிருபையில, கர்த்தருடைய கிருபைனால நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க தான். அவரு கடவுளுடைய கிருபைனால, கர்த்தருடைய கிருபைனால என்ன பண்ணனா, அவரும் ரட்சிக்கப்பட்டு கடவுள் கிருபையில அப்படியே பின்மாறி போனவர். இப்போ கொஞ்ச நாள் போன உடனே என்ன பண்ணுச்சு, கர்த்தரை விட சண்டை அவங்க வீட்டில் நடக்குது. ஃபர்ஸ்ட் சண்டை, கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் சண்டை நடக்குது. என்ன நடக்குது? கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் சண்டை நடக்குது. அந்த பஞ்சாயத்துக்கு நான் போறேன். ஃபர்ஸ்ட் சண்டை போனோன்னு இந்த அம்மா மேல பழி தப்பே இல்லை. விசாரிச்சு பார்த்ததுல அவர் என்ன பண்ணிக்கிறாரு, 4 அடி அடிச்சுக்கிறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு,
5வது அடி ஒரே அடி அடிச்சது பாரு, அந்த ஆள் கீழே விட்டான். கரங்களை தட்டி யாரே இல்லையா, 4 அடி அந்த அம்மா வாங்கிச்சு பொறுமையா, தப்பே இல்லை, 4 அடி வாங்கிச்சு. 5வது அடி அடிச்சது பாருங்க, அந்த ஆள் விழுந்துவான், எழுந்துக்க. அப்போ அந்த அம்மா அடி என்னான்னு அவன் புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து இது வரைக்கும் அவங்க சண்டை போட்டு அந்த அம்மா அடிச்சுதான் நான் கேள்விப்படல. ஏதோ வாய் சண்டை வரும் போல தெரியுது, அடிக்கிறது கிடையாது. ஏன் அவர் அடி கேட்டல, இவங்க அடி எப்படி இதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன் காரணம் இல்லாம நீ அடிக்கிறன்னா கர்த்தருடைய கிருபை, நீ அடிமை கிடையாது தேவ பிள்ளைய. அப்போ அந்த அடி மாத்திரம் அந்த அம்மா வாங்கின்னு இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இன்னும் அவன் கொட்ட குனிய கொட்டினே தான் இருப்பான். எது தொட்டா குறை, கொட்டா குறை, கெட்டா குறை, திட்டா குறை, எல்லா குறை சொல்லினே தான் இருப்பான். அன்னைக்கு ஒரு பார்த்துச்சு பாரு, அதோட சண்டை முற்றுமுடி சண்டை ஆகி போச்சு. அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாங்க தேவ பிள்ளைகளே. அப்போ நீ எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும். கர்த்தருடைய கிருபையில எல்லாத்துக்கும் பயந்து நின்றா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவன் வளரவே முடியாது. ஆவிக்குரிய ஜெபம் பண்ண சொன்னோம், வீட்லயே ஜெபம், ஏன் இவ்வளவு சத்தமா பேசுறேன், பயந்து ஏசப்பா அப்படின்னா எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும். கண்டதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய கிருபை வாசித்து பாருங்க. சங்கீதம் 103:12 ஒரு வாசிங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம் பாவங்களை கர்த்தர் விளக்கிற தேவன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பயம் இருக்கணும். ஒரு அம்மா என்ன பண்ணுது, நியாயம் அநியாயம் ஒண்ணுமே இல்லை, கர்த்தருடைய கிருபையில என்ன கேக்குது, நீ எல்லாம் ஒரு பாஸ்டா, அது ஜீசஸ் கால்ஸுக்கு போகுது, நீ எல்லாம் ஒரு பாஸ்டா, ஒரு அநியாயம் இல்லை. ஆனா இன்னைக்கு கேன்சர் வந்து வேதனைப்பட்டு சாவை நோக்கி தேடி நிற்குது. பயபக்தி இல்லாம எல்லாரையும் எல்லாம் பேசிட கூடாது. எங்கேயாவது ஒண்ணு மாட்டிப்ப. துணிகாரமா பேசக்கூடாது, துணிகாரமான காரியம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால யோசித்து யாரு என்ன, தேவனுக்கு எப்படி பயப்படணும், கடவுளுக்கு கணவனுக்கு எதுக்கு கீழ்ப்படினோம், மனைவிக்கு எதுக்கு கர்த்தருடைய கிருபையினால கனம் கொடுக்கணும், எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து பிள்ளைங்களுக்கு எப்படி நடத்தணும், கணவனை எப்படி நடத்தணும், ஆண் பிள்ளை எப்படி நடத்தணும், பெண் பிள்ளை எப்படி நடத்தணும், ஊழியக்கார் எப்படி, ஊழியம் எப்படின்றது நீ என்ன செய்யணும், அதை அழகா புரிஞ்சு நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க இல்லாத போது நீ பேசினா கூட கர்த்தர் பார்த்து அதுக்கு உண்டான பலனை தேவன் தருவார். அல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம் பாவங்களை வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளை சங்கீதம் 103:13 வாசித்து பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறக்குகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பயந்தவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யறாராம். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யறாரு. பைபிள்ல திருமுழு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ரத்தத்தை சரீரத்தையும் வாங்கறதுக்கு பயம் இல்லை, சபைக்கு வர்றதுக்கு பயம் இல்லை, தேவனை தேடுறதுக்கு பயம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு பயம் இல்லை, அந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு பயம் இல்லை. அப்படியே கடவுளுடைய கிருபையினால அப்படியே ஒரு ஃபிளாட்டா போயினே இருந்தேன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும் யோசிச்சு. இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளை, பயம் இருக்குதா அவனுக்கு? பயம் இருக்குதா? கர்த்தருடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகளே பயம் இருக்குதா? என்ன செய்வாங்க இந்த காலத்துல? அநேகர் என்ன பண்ணுவாங்க, பைபிளை எடுக்கிறதுக்கு கூட பயப்பட மாட்டேன்றாங்க. பைபிளை கூட எத்தனை வரத்துக்கு பயம் இல்லை.
சர்ச்சைக்கு. செல்போன் எடுத்துன்னு வராங்க. ஏன்னா செல்போன்ல பைபிளுக்கு தான், செல்போன்லேயே எல்லாங்குது, செல்போன்லேயே எல்லாங்குது. பைபிளுக்குது, ஜிபே இருக்குது, எல்லாம் பைபிள் எல்லாமே செல்லுலேயே அடங்குச்சு. சோறு இருக்குதா செல்லில்? சோறு தொண்ட முடியுமா செல்லில்? தண்ணி குடிக்க முடியுமா செல்லில்? யோசிச்சு பாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய கிருபையில எதுக்கு எடுத்தாலும் நீ என்ன பண்றன்னா ஜிபே ஜிபே. பணத்தோட அருமை உனக்கு தெரியாது, அந்த பணத்தோட அருமை உனக்கு தெரியவே தெரியாது. ஜிபே பண்ண 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 தரித்திரத்துல போயினே இருப்ப. ஆமா, ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தருக்கு முடியாத பட்சத்துல கொடுக்கறதுல தப்பு இல்லை. அன்னைக்கு ஒருத்தரம் பாக்குறேன், கடையில வந்து 5 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஜிபே பண்றான். 5 ரூபாய்க்கு. பிள்ளைகளை அந்த பணத்தை எடுத்து எண்ணி உன் கண்ணு பார்த்து உன் கை பார்த்து கொடுக்கும் போது அந்த வலி தெரியும். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கும்போது அந்த வலி தெரியும், ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கும்போது வலி தெரியும். செல்ல அப்படி போட்டு அப்படி தட்டிட்டா என்ன தெரியும் தெரியுமா? உன் உழைப்பு எப்படி போகுது? அது கேவலமா போகுது உன் உழைப்பு. அப்படி இல்லை, நல்லா எண்ணி கடையில் கொடுக்கல் வாங்கல் வரும்போது தான் அந்த வலி தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஜிபே 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 ஜிபே. காசு கையில இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தருக்கு நமக்கு பயப்படுவர்கள் இறங்குகிறார். தேவ பிள்ளைகளே, அப்போ உனக்கு கடவுளுடைய இரக்கம் கிடைக்கணும்னா முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள இருக்கணும். ஐயோ, ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு கடவுளுடைய கிருபையினால உன் ஆசீர்வாதம் சேர்றதும் ஆசீர்வாதம் குறையிறதும் உனக்கு வித்தியாசம் தெரியும். கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை, நிறைவுதான், சந்தோஷம்தான், சமாதானம் தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினால் ஒரு மகள் ரட்சிக்கப்பட்டு ஒரு மகன் ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு பலவீனம், சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை. டாக்டர் சொல்லிட்டாங்க இது இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் ஆகும், இது ஒன்றும் மாற்ற முடியாது. இல்லை, அவங்க தொடர்ந்து தேவனை தேட ஆரம்பித்தார்கள். தேவனை தேட 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 இடைவிடாமல் எல்லா ஆராதனையிலும் பங்கெடுக்க, ஆராதனை செய்ய, துதிக்க, செபிக்க, ஒரு நாள் டாக்டர் சொன்ன வியாதி அவர்கள் சரீரத்திலே இல்லாமலே அது தூரமாய் கடந்து போனது. கரங்களை தட்டி தேவனே ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையும். வாசித்து பாருங்க, சங்கீதம் 103:15 வாசித்து பாருங்க. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. அல்லேலூயா. மனுஷன் எப்படி இருக்கிறான்? பிறக்கும் போது ஒரு மலரை போல அழகா பிறக்கிறான், ஒரு பூவை போல, எல்லாரும் விரும்பத்தக்கதான பூவை போல பிறக்கிறான். ஆனால் புல்லை போல காய்ந்து போகிறான். கர்த்தருடைய கிருபை. ஒரு மனிதனுடைய ஜீவன் எப்பொழுது பிரியும் என்று தெரியாது. ஆண்டு சொன்னான், ஒரு மனிதனை பார்த்து, மதிகடனே, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துற, உன் ஜீவனை படுக்கிற, போயிடுச்சு, சேர்த்து வச்சது யாருக்கு சொந்தம்? மனைவியும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, நல்ல வீரியமா ஏதோ ஒரு 10 ரூபா செலவு பண்ணி சாப்பிட்றதும் இல்லை. அந்த சொத்து யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி தேவன் பேசுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை என்ன? இல்லை, நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத இந்த பொம்மை பண்ணும் பாரு அட்டகாசம். பொம்மை என்ன பண்ணும்? சில பொம்மைங்களை பார்த்துக்கிறீங்கள, பேட்டரி பொம்மை, கீ கொடுக்கணும். கீ கொடுத்தா அந்த கீ எவ்வளோ நேரம் இருக்குதோ அது ஓடினே இருக்கும். பேட்டரியில் சார்ஜ் எவ்வளோ நேரம் இருக்குதோ அது சுற்றிக்கினே இருக்கும். செல்ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ நேரம் இருக்குதோ அது எவ்வளோ நேரம் அது யூஸ் பண்ணினே இருக்கும். சார்ஜ் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஓடாது. ஒரு மனுஷனுக்கு ஜெபம் போயிடுச்சு, வாழ்க்கையில் சில ஆசீர்வாதம்
கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, அப்படி அல்ல. அப்போ ஆண்டுடைய மகா பெரிய கிருபினால் தேவனை தேடி நம்ம ஆண்டவரை தேடி நம்ம கர்த்தருடைய கிருபினால வாழும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு விலையேற பெற்ற பாத்திரங்களா கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க சங்கீதம் 105:17 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனுடைய நிலைமையை நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஒரு மனுஷனையே விற்கிறான் அண்ணன் தம்பி. ஒரு மனுஷனை விற்கிற அளவுக்கு ஒரு மனுஷனுடைய சுபாவங்கள் சூழ்நிலைகளை மாறி போகுது. அதனாலதான் இப்ப வாசிங்க, அதே 103 சங்கீதம் 17 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல். கர்த்தருடைய நீ என்ன செய்யறன்னா, ஆண்டவருக்கு நீ பயந்து வாழும்போது அந்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்கும் தொடருது. யாருக்கு தொடருது? உன் பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, உன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தொடர தேவன் கிருபை செய்கிறார். எப்போ? கர்த்தருக்கு நீ பயப்படும் போது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேல், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேல் அனாதியா என்று ஒரு கிருபை. உன் ஆயுசு காலம் முடிஞ்சத உடனே உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். அப்ப எப்படி இருக்கணும்? அவருக்கு பயந்து வாழும்போது தான் தேவனுடைய மகா பெரிய கிருபை. அதனாலதான் பக்தர் எப்படி, எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே, எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே, உங்க கிருபைதான் எங்களை தாங்கணும், கிருபைதான் எங்களை தாங்கணும், சமூகம்தான் எங்களை நடத்தணும், உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும், எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. பகலில மேக ஸ்தம்பம், இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலில மேக ஸ்தம்பம், இரவினில் அக்கினி ஸ்தம்பம், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரல்லோ, எங்களைய நடத்துங்க அன்பு தெய்வமே, இப்பொழுது வழி நடத்த வாரராஜனே, எங்களைய நடத்துங்க எங்க அன்பு தெய்வமே, இப்பொழுது வழி நடத்த வாங்கராஜனே, எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே, உங்க கிருபைதான் எங்களை தாங்கணும், கிருபைதான் எங்களை தாங்கணும், சமூகம்தான் எங்களை நடத்தணும், உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும், எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த கிருபை எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கும். அந்த கிருபையை உன்னால பார்க்க முடியுமா? பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, உனக்கு தேவன் ஆசீர்வாதமா அந்த கிருபையை தந்துட்டே இருப்பாரு. தேவனுடைய மகா பெரிய கிருபை, தேவன் உன்னோட கூட இருக்கிறத நீ உணர்ந்து கொண்டுவே இருப்ப. வாசிக்கலாம் யோவானுக்கு எழுதின நிருபம்
யோவானுக்கு எழுதின நிருபத்துல தேவனுடைய மகாபெரிய கிருபையினால யோவான் 5ஆம் அதிகாரம் 2, 3 ஒருவர் எடுத்து வாசித்து பாருங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் பிள்ளைகளை செய்தியை கேளுங்க. நடந்த சம்பவம். ஒரு மனுஷனுக்கு கிருபை எப்படி சூழ்ந்து கொள்ளுது, கிருபை எப்படி ஆண்டவர் அப்படி வருகிறார் என்பது வேதம் சொல்லு. இந்த கிருபை இல்லைன்னா வாழ்க்கையில எதையுமே நம்ம பெற முடியாது. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் நாட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில குருடர், சப்பானிகள், சும்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பாங்களாம். அல்லேலூயா. அங்க என்ன செய்வாங்க? காத்திருக்கிற அனுபவம். எதுக்கு காத்திருக்கணும்? சுகம் கிடைக்கணும், நம்ம பிரச்சனை மாறணும், நம்ம பலவீனம் மாறணும், நம்ம தேவை சந்திக்கப்படணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? காத்திருக்கணுமா? காத்திருக்க கூடாதா? காத்திருந்தா தானே கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, காத்திருக்கிறோமா? ஆனா இங்கே போய் கடவுளுடைய கிருபைனாலே எதுக்காக காத்திருக்கிறாங்கன்னா தண்ணி கலங்கும். அல்லேலூயா. அப்போ அவங்க பார்வை எல்லாம் எது மேலதான் இருக்குது? பார்வை எது மேல இருக்கு? பணத்து மேலையா? குளத்து மேல. அல்லேலூயா. கடவுளுடைய மகா பெரிய கிருபை அந்த குளத்து மேலேதான். கடவுளுடைய கிருபைனால அவங்க பார்வை இருக்குது. அந்த குளம், அந்த குளத்துல என்ன இருக்குது? முதலையோ மீனோ என்ன இருக்குதா? இல்ல. கர்த்தருடைய மகா பெரிய கிருபை அந்த குளத்துல என்னடா ஒரு அதிசயம்னா, அந்த குளம் என்ன பண்ணுமா? ஒரு சுழல் மாதிரி பயங்கரமா சுழலும். உண்டு தூதன் என்ன பண்ணுவான்? அந்த குளத்தை கலக்குவான். கர்த்தருடைய கிருபைனால அந்த குளம் கலக்கப்படும் போது முதல்ல யார் வர்றாங்களோ, வாசிங்க இப்போ கர்த்தருடைய கிருபை. ஏனெனில் சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிச்சு இருந்தாலும் சொஸ்தமாவான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வரவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். சபைக்கு நீ எப்போ எப்படி வர? முதல்ல வரியா, கடைசியில வரியா? தெய்வ பயம் இருக்குதா? கடவுளுக்கு எப்படி வர? பயபக்தியா ஓடியாரியா? தேவனை தேடி சுத்த பந்தத்தோட குளிச்சுட்டு ஆண்டவருடைய கிருபைனால ஐயோ முதலா நான் நிக்கணும், தப்பன்னு ஏந்து ஓடி அந்த ஜெபம் பண்ணிட்டு கத்தருக்குள்ள முதல்ல நான் சொல்ல ஆளா வந்தா ஆசீர்வாதம், 2வது ஆளா வந்தா 2வது ஆசீர்வாதம், 3வது ஆளா வந்தா 3வது ஆசீர்வாதம், 4வது வந்தா 4வது ஆசீர்வாதம். முதல்ல வந்தா சுட லெக் பீஸ் பிரியாணியா கிடைக்கும், அப்புறம் கொஞ்சம் குஸ்கா கிடைக்கும், அப்புறம் தீஞ்சி போனது கிடைக்கும், அப்புறம் உருண்டை புறா தான் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? எந்த ஆசீர்வாதம் வேணும்? எந்த ஆசீர்வாதம் வேணும்? முத வந்தினா கர்த்தர் என்ன செய்யறாரு? வந்து எல்லாம் கிடைக்கும். அந்த வாழை இலை புல்லா சகலமும் கிடைக்கும். கடைசியில வந்தா என்ன கிடைக்கும்? வாழை இலை கூட கிடைக்காது, இலை கூட காலி ஆயிட்டு இருக்கும். என் அன்பு தெய்வத்தோட பிள்ளைகளே, அவர் ரத்தத்தின் சரீரத்தையும் பானமண்ண வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அப்போ முதல்ல யார் அதிலே இறங்குகிறார்களோ அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ கடவுள் காரியத்தில் நீ ஃபர்ஸ்டா இருக்கணும், அதுல பெஸ்டா இருக்கணும். ஆனா தேவ கிருபையில நீ ஒஸ்டா மட்டும் இருக்கவே கூடாது.
கர்த்தர் காரியத்தில் எப்படி இருக்கணும்? நீ ஃபர்ஸ்டா, பெஸ்டா, முதலிடத்தில் இருக்கணும். கர்த்தருடைய கிருபை தேடி பார்த்தா கூட குறை கண்டுபிடி இருக்க கூடாது. அப்ப வாசிச்சு பாருங்க, 6 வாசிச்சு பாருங்க. படுத்திருந்த 5 வாசிங்கம்மா. 38 வருஷமா. எத்தனை வருஷம்? 38 வருஷமா சாமி. கடவுளுடைய கிருபை யோசிச்சு பாருங்க. 38 வருஷமா அண்ணன் வரல, தம்பி வரல, மனைவி இருந்தாங்களோ தெரியல, அப்பா இருந்தாங்களோ தெரியல, அம்மா இருந்தாங்களோ தெரியல. அன்பு தேவத்துடைய பிள்ளைகளே, 38 வருஷமா அவன் அனாதையாய் குளத்தங்கரையிலே கிடக்க. என் அன்பு தேவ பிள்ளைகள், 38 வருஷமா கேட்பாரட்டு கிடக்க. இந்த மகன் சொல்லுகிறான், ஐயா எனக்கு உதவி செய்ய யார்? ஐயா எனக்கு உதவி செய்ய யாரை? 38 வருஷமாய் எப்பொழுது என் கண்ணீர் அந்த குளம் கலங்கும் போது என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று நான் காத்திருக்கிறேன். ஐயா ஒருவரும் இல்லையா, ஒருவர் இல்லை. என் வியாதியை சுகப்படுத்த ஒருவர் இல்லை. கதறுகிறான். 1 வருடமா, 2 வருடமா, 38 வருடமாய் அனாதையாய் கிடக்கிறார். என் கடனை மாற்ற ஒரு கரம் உதவி செய்யவில்லை. என்னுடைய தாகத்துக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்க ஒருவர் இல்லையே. 38 வருஷமாய் படுத்திருக்கிறேன். என்னை விசாரிக்க ஒருவர் கூட வரவில்லையே. ஆண்டவரே, நேத்து வந்தவெல்லாம் சோமாய் போறான். அம்மா வராங்க, கண்ணு முழிக்கிறாங்க. அப்பா வராங்க, கண்ணு முழிக்கிறாங்க. அண்ணன் தம்பி வராங்க, கண்ணு முழிக்கிறாங்க. எல்லாம் போறாங்க. கடவுள் கருப்புல தூக்கின்னு போடுறாங்க. சுகமாய் போயினே இருக்கிறான். அவனை தூக்கின்னு போறாங்க. போகும்போது நந்து போறான் அவனே. ஆனா இவனுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா உதவி செய்ய ஒரு அப்படிப்பட்ட நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீ கூனி குறுகி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறியா? மனுஷன் உதவி இல்லாமல் போனா என்ன? உன்னை தேடி இயேசு வருவார். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை தேடி இயேசு. 38 வருஷமா வியாதியில கிடந்த ஒரு மனிதனை இப்ப வாசிங்க, 6 வாசித்து பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமா வியாதிஸ்தனா இருக்கிறான்னு கண்டு அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்ன குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையா. நான் ஒரு போகிறதுக்குள்ளே வேறொருத்தர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறார் சொல்லி கண்ணீர் விட்டுட்டார். அப்பா, எல்லா சொந்த பந்தங்களும் அவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வந்து காத்திருந்து உதவி செய்து ஒத்தாசை செய்து அவர்களை தூக்கி விடுகிறார். எனக்கு யாரும் இல்லையா. 38 வருஷமாய் தவிக்கிறேன், ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. நண்பன் என்ன மறந்திடலாம், நான் நம்பினோரும் கைவிடலாம். நண்பன் என்ன மறந்திடலாம், நம்பினோரும் கைவிடலாம். பெற்றோரும் வெறுத்திடலாம், உற்றார் என்ன துரத்திடலாம். நம்பிக்கையின் நங்கூரமே, ஆபத்தில் என் கேடகமே. நம்பிக்கையின் நங்கூரமே, ஆபத்தில் என் கேடகமே. அரணே கோட்டையன் நீ காத்திடம் துருவனே. அரணே கோட்டையும் நீ காத்திட துருவனே. எங்களை கடந்து போகாதீங்க,
தகப்பனே 38 வருஷமா வியாதியிலே கடந்த மகனை கண்டு அவன் மேல் கிருபை வைத்தார். ஏன்? அவர்கள் தகப்பனார் செய்த புண்ணியத்தினாலோ என்னவோ, அவர் தகப்பனார் செய்த பயத்தினாலோ என்னவோ, கர்த்தரை தேடியதனால் என்னவோ தெரியல, ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளது என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் என்ன செய்தார்? சுகமடைய விரும்புறாயா? கரங்களை தட்டி எத்தனை பேர் 38 வருஷமே வியாதி கொண்டிருந்த மகனை கர்த்தர் என்ன செய்தார்? தேடி வந்தார். தேவப்பிள்ளை அனாதைகளை தேடி வருகிற தேவன், திக்கற்றவர்களை தேடி வருகிற தேவன், வியாதிஸ்தர்களை தேடி வருகிற தேவன், கடனிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் சோதனையும் பாடுபட்டு கொண்டிருக்கிற உன்னை தேடி வருகிற தேவன். ஆனால் தேவ கிருபையினால் உன்மேல் தேவ கிருபை இருக்கிறதா? தேவ பயம் இருக்கிறதா? தேவ பக்தி இருக்கிறதா? தேவ அன்பு இருக்கிறதா? தெய்வீக சுபாவம் இருக்கிறதா? ஜெபம் இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறதா? யோசிக்கணும். கடைசியா வாசித்து தேவ சமூகத்தில் கடந்து போனான். 8:9 இயேசு அவனை நோக்கி, எழுந்திடு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளாக இருந்தது. எத்தனை பேரு பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளிலே அற்புதம் செய்கிறவர். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த 38 வருஷம் வியாதி உள்ளவனை போல ஏதோ ஒரு பாரம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? எனக்கு உதவி செய்ய ஒருவர்ல என்ன சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த அலங்கார வாசல் தேவாலயத்திலே கர்த்தர் இடைபடுகிறவரா இருக்கிறார். முழங்கால் படியிடுவாயாக. அன்பு தேவ பிள்ளையே, முழங்கால் படியிடுவாயாக. தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அவர் ரத்தத்தின் சரீரத்தையும் மானவன் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதோ தேவ மகிமை, இதோ தேவ மகிமை. உறவாலாதனாயாவியானவரே, எத்தனையோ நிந்தனைகள் தாங்கிக் கொள்ளா அவமானங்கள், எத்தனையோ நிந்தனைகள் தாங்கிக் கொண்டா அவமொழிகள், பக்தன் பாதைய அதர வைத்த படுகொலைகள், எத்தனையோ நிந்தனைகள் தாங்கிக் கொள்ளாம மொழிகள், பக்தன் பாதைய அதர வைத்த படுகொலைகள், அத்தனையும் தாங்கிடுவேன் அப்பா என்ன தூக்கி விடுவார். அத்தனையும் தாங்கிடுவேன் அப்பா என்ன தூக்கி விடுவார். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, கடந்து போனா கடை. தேவ பிள்ளையே, ஒரே வேதனையோடு இருக்கிறியா? என தூக்கிவிட யாரும் இல்லை போராடுகிறாயா? இயேசு இருக்கிறார். உன்னை கண்ணீர் துடைக்கிறவர் இருக்கிறார். உன் வியாதியை சுகமாக்கிறவர், உன்னுடைய கஷ்டத்தை மாற்றுகிறவர், உன் பிள்ளைகளுடைய வேதனையை மாற்றுகிறவர், நல்ல வழியை காட்டுகிறவர், உன்னை கர்த்தர் சிக்கலில் இருந்து விடுதலையாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். 38 வருஷமா, 50 வருஷமா, 40 வருஷம், எந்த வருஷம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமவே பெருக பண்ணுவேன். வாக்கு தத்துவம் சொன்னா நன்றி பரிசுத்த ஆவியார் வல்லமின் அபிஷேகம் இறங்கட்டும். வல்லமின் வாக்கு தத்துவம் இறங்கட்டும். இந்த அபிஷேக வார்த்தை, அபிஷேக வல்லமை இந்த தேசம் முழுவதும், உலகம் முழுவதும், இந்த சேனல் முழுவதும் கர்த்தா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லம் இறங்கட்டும். மாறாத மகிமையான கரத்தில் பொழுது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதி ஆண்டவர். ஆவியானுடைய மகா கரத்தில் பொழுது ஜெபிக்கிறேன். மகிமையான கரம் கொடுங்க நடக்கும். சகல விதமான துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. ஆசீர்வதிங்க. 38 வருஷமா வியாதி தேடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் இப்பொழுது விலகி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை தேவன் சுகமாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதியை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அன்பு மகனே, மகளே, கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. பயப்படாத, பயப்படாத. சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யார் சேர்ந்து சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிலைக்கு இன்று இட்டும் சதா காலங்களில் செடியினுடைய பரிசுத்தமான கர்த்தர் விளையாடும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்த